அவங்களுக்கு தேவை சீட்டு, எம்எல்ஏ கொண்டாட்டி அப்படின்னு ஊர்ல பூரா சொல்லணும். அதுக்கு அவங்க பெருமைக்கு செய்யணும்னு நினைக்காங்க. அதுக்கு நீங்க சொல்றதுக்கு நீங்க சொன்னீங்கன்னா அது செய்வாங்க. என்ன சொல்றீங்களோ அது கரெக்ட். ஆமா, நீங்க கரெக்டான சேனல்ல கொண்டு போய் நான் செய்தேன்னு நீங்க ஏன் சொன்னீங்கல்ல, அந்த கரெக்டான சேனலை அப்படி சொல்லுங்க. கரெக்டான இது பண்ணி முடிங்க. இது பண்ணி எப்படி பண்ணணும் பண்ணுங்க. நீங்க முதல்ல நீங்க எப்படி நீங்க செய்யணும், அவங்க எப்படி கேட்க எப்படி செய்ய முடியும்? உத்தரவு போடுது நீங்க இல்ல, நேரம் கூட்டு போய் தான் நீங்க பேசணும்னா சொல்லி இது பண்ணுங்க. மினிஸ்டர் அவங்களுக்கு தெரியும். எனக்கு நான் சொல்லணும், நீங்க சொல்லணும் நேரடியா. மினிஸ்டர் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜாவை டாக்டர் சிவகுமார் ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் ஒருத்தர் டீல் பண்ணி விஷயமா போயிருந்தோம். இப்போ இது நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங்கில் காலையில் நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு 2 பேரையும் பார்த்துட்டு நீங்கள் எதுவும் இருப்பீங்க சொல்கிறேன், எத்தனை மணிக்குன்னு சொல்கிறேன் போது நீங்கள் வாங்க பேச முடிச்சுக்கலாம். நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு விஷயம் பேசுகிறோம், மினிஸ்டர் மைங்கிட்ட நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்து இல்லை சிவகுமார் கொடுக்குறேன்னு வச்சுங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு இதுன்னா நான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டேன். மந்திரி மைண்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு பணம் கொடுக்குறதுக்கு மட்டும் நம்மளை கூட்டு போவாங்க. கொடுத்து போட்டு ஏதாவதுன்னா எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் தாங்க சொல்லி சொல்லக்கூடாது. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், ஓப்பனாக சொல்கிறேன். சில பேர் என்ன செய்வாங்க, நம்மளை ஒரு இது மாதிரி வச்சு இன்ட்ரோடியூஷன் வச்சுக்கிறாரு. பணத்தை நம்மளை நம்பாமல் அவர் தெரியாது அப்படின்னு போய் கொடுத்துருவாங்க. அதுக்கு சப்போஸ் 2 வேணும், சீட்டு வேணும் இல்லாட்டி பணம் வேணும். மெயின் பாயிண்ட். இப்போ என்னை பற்றி இவருக்கு தெரியுது, எம்பி இன்ட்ரோடியூஸ் பண்ண வேற, நம்ம அரசியல் பண்ணுற எங்கேயும் போகப்படுறதில்ல. பெரிய இடங்களுக்கு கொடுத்துட்டு போய் நாங்கள் போய் மல்லு கட்ட முடியாது. அப்புறம் சொல்லு அட்டாவிட்டு சொன்னேன். அது எப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்ககிட்டே கொடுத்துடலாம். ராஜாட்டே கொடுத்துடலாமா? சரி, மினிஸ்டர் மைகிட்டே கொடுத்துருங்க. ஆமாம், அவர்கிட்ட கொடுத்துருவோம். ஆனால் கொடுக்க வச்சு கொடுங்க. ஆமாம், இவரை வச்சு தான் கொடுப்போம். அதாவது உங்கள் கையிலேருந்து அவங்க கைக்கு போய் அவங்க கையிலேருந்து அங்கே போகணும். சரி 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 3 பேர் நீங்கள் இருந்துக்கோங்க. மினிஸ்டர் மைகிட்டே கொடுத்துருங்க, அவர் பார்த்துக்கிறார். அவருக்கு கூட எல்லாம் கொடுக்க மாட்டார். அது எப்படின்னு சொல்லுவான், கூட கொடுப்போம்னா சிவகுமார்ட்டு கொடுப்பாரு. பணங்கிறதுலாம் அவர் எப்படிங்கிறது மந்திரி மேலே நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அவ்வளோதான் ரெஸ்பான்சிபிலிட்டி மந்திரி மேலே. நான் ராஜா சொல்லுவேன், ராஜா உங்களை எப்படி தான் கொடுக்குறோம், நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் ரெஸ்பான்சிபிள்னு சொல்லிடுவோம். சிவகுமார்ட்டு மட்டும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட்டு வந்து நான் வாங்கி தரேன்னு சொல்லுங்க நினைக்கிறேன். இது கரெக்ட். எவ்வளவு இல்லை ஒரு கேட்பாங்களே ஒரு இது. நீங்கள் சொல்லுங்க. இப்போ எல்லாம் கோடிங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நான் கன்சல்ட் பண்ணிக்கிறேன். நானும் வாங்கி சொல்ல நல்லா இருக்காது. நான் சொல்லிட்டு அது தப்பாக போயிடும். என்ன கண்டிப்பாக சீட் மட்டும் வேணும். அது ரிஸ்க் எடுத்து உறுதியாக பண்ணித்தரேன். எங்களால் முடியும். அது என்னன்னு சொன்னா ரைட்டுன்ட்டார். நான் சொன்னால் நான் எதையும் மறுக்கிறேன். அது உங்களை பற்றி ரொம்ப சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க எல்லாம் ஒரு ஜமீன்தார் ஜமீன்தார் மாதிரி அப்படியே அங்கங்க இதோட அந்த இது படுத்திருப்பாங்களா அந்த மாதிரி இருக்குதான். எப்படி நீங்கள் தான் எங்களுக்கு வாய்ப்பு முருகரில் வாய்ப்பு கிடைக்கும்போது யாரும் தடுக்க முடியாது. நல்ல நேரம் வந்துடுங்க, நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறான், முருகர் பார்த்துக்கிறார். சொல்லுங்க. இதே இன்னைக்கு நான் 7 மணிக்கு கிளம்புறேன். அவர் பற்றி இருப்பார். நைட் கிளம்புறேன். மினிஸ்டர் பார்த்துட்டு சொல்லிடுறேன். சொல்லிட்டீங்கன்னா காலையில் எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் மினிஸ்டர் வீட்டுக்கு கிளம்புறீங்க. இங்கே வருவாங்க, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து போகணும். இல்ல இல்ல, நான் இங்க வர மினிஸ்டர் வீட்டுக்கு போங்கிறேன். சேர்ந்தே போவோம். நீங்க நான் இங்க வந்துடுறேன், சேர்ந்தே நம்ம நாளைக்கு சனிக்கிழமை நல்ல நாள். சரி, எப்படின்னு பண்ணிக்கலாம். அவரு ஊர்ல இருப்பாரா இல்ல வெளியே எங்கேயும் வராம நான் அவருக்கு டைம் சொல்லின்னு வச்சுங்க. டாக்டர் வெரி க்ளோஸ். அம்மா விஷயம் கூட இவர் 2 பேரும் டீல் பண்ணார். அம்மா மேட்ரு விஷயமா, பண விஷயம், கலெக்ஷன் பண்ணுறது எல்லாமே இவர் 2 பேரும். நம்பிக்கையானால தான் இவர்கிட்ட அன்னைக்கே இன்னைக்கு சொல்லலை, 1 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன். இல்லை அவரு ஒரு கரெக்டான இடத்துல தான் டேரக்ட் அவருக்கு போட்டா முடிச்சு. 2வது அவர் இல்லாட்டி சொல்ல மாட்டேன், நானும் சாதாரண ஆளுக்கு இறங்க மாட்டேன். இல்லாட்டி வேற எத்தனையோ ரூட் இருக்கு. எனக்கு அந்த குரூப்பில் பூரா தெரியும். தினகரன் தெரியும், சுதாகர் தெரியும், எம்னு தெரியும், சின்னம்மா தெரியும். எல்லாம் தெரிஞ்சாலும் பெஸ்ட் இதுதான். இதெல்லாம் தமிழ்நாடுடைய மூத்த குடிமகன் தெரியும் அவங்களுக்கு. கவர்னர் ஃபேமிலி ஃப்ரெண்ட். இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அசந்துருங்க. அம்மாவோட அப்படி க்ளோஸாக எடுத்துருக்கேன். கவர்னரோட ரொம்ப க்ளோஸ் எடுத்துருக்கேன். ஃபேமிலி அம்மாவோட ஃபோட்டோ எடுத்துக்காப்ல நீங்கள் பாருங்க. லேச வச்சுட்டீங்களா? அம்மாவோட இன்னொரு ஃபோட்டோ எப்படியோ பண்ணிட்டாங்க.
கை நீட்டில் அம்மா அம்மா கை கொடுக்குற மாதிரியா? ஆசீர்வாதம் அந்த மாதிரி ஆசீர்வாதம். கை நீட்டின வார்த்தை பேர் இது ரொம்ப நீங்க அப்படிதான் சொன்னீங்க சார். என்ன சார் நான் அப்படின்னு சொல்லுவேன். நீங்க வாலிப பிள்ளை, நல்ல வாலிப மாதிரி கழிக்கிறீங்க. 40 நிமிஷம் பேசணும் எல்லாம் அப்பா அம்மா தனித்தனியாக நம்ம அம்மா